இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மணி 2:20 ஆகுது. ஸோ சிம்பிளாக ஒரு லெசன் சாதம் வச்சுட்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ண போனேன். லெசன் சாதம் வச்சு கொடுத்துட்டேன், லெமன் சாதம். அதோட வந்து இந்த சண்டே வந்தாலே வாரம் ஃபுல்லாக சேர்த்து வச்சுருக்கிற ஹேண்ட் வாஷ், அது கையால் நம்ம துணி துவைப்போம் இல்லையா, சில துணிலாம் வந்து மிஷினில் போடாமல் கையால் துவைக்கலாம் நம்ம சேர்த்து வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி துணியெல்லாம் துவைக்கிறது, ட்ரெஸ்ஸை அயர்ன் பண்ணுறது, ஒட்டரை அடித்து க்ளீன் பண்ணுறது, மாவு அரைச்சி போடுறது, பொடி நுணுக்கிறது, மிளகா மல்லி காய வைக்கிறது. இந்த வேலைக்கு போகிறவங்களும் சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சரி, சண்டே ஒரு நாள் இந்த வேலையை பார்த்துருவோம்னு நினைப்போம். அந்த டைம் பார்த்திங்கன்னா வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் ஏதாவது ஃபங்க்ஷன், கல்யாணம், வெளியூர், கோயில் கிளம்பி போயிட்டாங்கன்னா நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அன்றைக்கும் நம்ம ரெஸ்ட் எடுக்க மாட்டோம் லேடிஸு. ஐயோ இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லை, வேறு ஏதாவது வேலை இருந்தால் அந்த வேலையை இன்றைக்கி பார்த்துருவோம், இன்றைக்கி டே அவுட்டாக நம்ம அந்த வேலையை பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் யார் யாருன்னு சொல்லுங்கள். உண்மையாக நான் அதாங்க நினச்சேன். மிளகா மல்லி காய வச்சு அரைக்கணும். இந்த எனக்கு கையால் துவைக்கிற துணியே எனக்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிற ஜிகு ட்ரெஸ்ஸு, ஷாலு, ஒயிட் ட்ரெஸ்ஸு நம்ம மிஷினில் போடவே முடியாது. சில யூனிஃபார்ம் வந்து ஸ்போர்ட்ஸ் யூனிஃபார்ம் வந்து மிஷினில் போடவே முடியாதுங்க, ரொம்ப மெலிசாக இருக்குது, போட்டோம்னா சீக்கிரம் கிழிஞ்சிரும். அந்த மாதிரி துணி துவைக்கிறது, க்ளீன் பண்ணுற வேலையை பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்ட்டே எடுக்க மாட்டோம். இன்றைக்கி வந்து மாவு அரைச்சி போடணும்னு சொல்லி ஊற வச்சிட்டேன். பாத்திரத்தெல்லாம் ஒழித்து சிங்கில் போட்டு வச்சு சிங்கை க்ளீன் பண்ணிவிட்டு கீழே க்ளீன் பண்ணிவிட்டு துணி வந்து ஒரு வாரத்துக்கு மடித்து வைக்காமல் வச்சுருப்போம். அந்த துணியெலாம் நம்ம மடிக்கணும்னு நினைப்போம். ஸோ சண்டேயும் ரெஸ்ட்டு எடுக்காமல் வேலை செய்கிறவங்களாம் நிறைய பேர். நானும் அப்படி என் பசங்க சொல்லுவாங்க, இன்றைக்கி சமைக்கிற வேலை இல்லைன்னா போய் ரெஸ்ட் எடுமா, ஏமா வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி இந்த வேலையை செய்யாமல் விட்டோம்னா அதுக்கப்புறம் செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து டெய்லர் கடைக்கு போய் துணி கொடுக்குறதா இருந்தாலும் சரி, வீட்டில் துணி தைக்கிற வேலையாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம வந்து செய்ய முடியாமல் கஷ்டப்படுற வேலையெல்லாம் இன்றைக்கி தான் நம்ம செய்வோம். ஸோ சண்டே அன்றைக்கி நோ ரெஸ்ட்.